அதிமுக பாஜக அணி ரொம்ப பலமாக இருக்குது, அது யாரும் பிரிக்க முடியாது. அது இனிமேல் பிரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது 2 பேரும் இனிமேல் அது பிரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது 2 பேரும் அவங்க நிற்கிறது தான் அவங்களுக்கு உரிய சேஃப்டி நெட்டு. இன்றைக்கி அதை விட்டால் வேறு அவங்களால பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி எடப்பாடி என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேர், இன்றைக்கி செங்கோட்டையன், இவங்களெல்லாம் நீக்கினதுலேருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10% அதிமுகவினுடைய உண்மையான வாக்கு வங்கியை இழந்து விட்டார். அது கடந்த தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஏடிஎம்கேட்ட இருக்குது எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, உண்மையான எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி ஏடிஎம்கேட்ட இபிஎஸ்கிட்ட இருக்குது. ரெட்டலைக்கு போடக்கூடிய வாக்கு, ஏடிஎம்கேக்கு போடக்கூடிய வாக்கு, எம்ஜிஆரை தெய்வமாக மதிக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களது வாக்கு கண்டிப்பாக இபிஎஸ் கிட்ட இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் அதே இபிஎஸ் வந்து பண்ண துரோகத்தின் விளைவாக ஒரு 10% வாக்கு இபிஎஸ்ஸை விட்டு விலகி போனது. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 பேரில் இருக்கக்கூடிய ஒரு 10% வாக்கு இன்றைக்கு விலகி தனியாக நிற்கிது. இது யாருக்கு போய் சேரப்போகுது, யாருக்கு அட்வான்டேஜாக போக போகுது அப்படின்றது நம்ம எலெக்ஷனில் தான் நம்மளுக்கு தெரியும்.